தமிழகத்திலே இந்துக்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் நாடு முழுக்க இந்துக்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த டீசரை பார்க்கும்போது தெரியுது. ஓடிடி தளத்துல தான் வெளியிட போறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த படம் வெளியாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திமுக அரசாங்கம் திரைப்படத்துறையினரை அச்சுறுத்தி கொண்டிருப்பார்கள். தமிழ்நாட்டுல எங்க எதை பார்த்தாலும் இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு பேர் வைக்கிறது ஒரு பக்கம், அதுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் கிடையாது. இங்க தீரர் சத்தியமூர்த்தி சிலை இருக்குது, அவர் சிலை கருணாநிதி காலடியில் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இப்ப மாடர்ன் தியேட்டர்ஸ் முன்னாடி போனாங்க, அங்க ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அந்த இடத்துல சிலை வைக்கணும். நல்ல வேளை அந்த குடும்பத்தார் இப்ப அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால பின்வாங்கி இருக்காங்க. அது நடக்காது, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நடக்காது. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டினுடைய தேசிய கொள்கைகளை தேசிய தலைவருடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். எல்லா இடத்துக்கும் கருணாநிதி சிலை, ஈவேரா சிலை இவைகளை எல்லாம் வைத்து தமிழ்நாட்டிலே இந்துக்களை ஒழித்து கட்டுவதற்கு கிடுகு திரைப்படத்தை தயாரித்து பல்வேறு எதிர்ப்புகள் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே அதை யூடியூப்ல வெளியிட்டு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் ரசிக பெருமக்களின் பேராதரவை பெற்ற அந்த படக்குழுவினருக்கு இன்றைக்கு ஒரு பாராட்டு விழா. கிடுகு திரைப்படத்திலே திராவிட இயக்கங்களுடைய முகத்திரையை கிழித்தார்கள். இப்பொழுதும் அடுத்த தயாரிப்பாக விநாயக் நாத்துராம் கோட்சே இந்த திரைப்படம் இன்றைக்கு டீசர் வெளியிடப்பட்டிருக்கிறது. எப்படி கிடுகு படக்குழுவினருக்கு நாங்கள் துணை நின்றோமோ அதே போல இந்த திரைப்படத்திற்கும் இந்து மக்கள் கட்சி தன்னுடைய ஆதரவை வழங்குகிறது. இந்த திரைப்படத்திலே தமிழகத்திலே இந்துக்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் நாடு முழுக்க இந்துக்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த டீசரை பார்க்கும்போது தெரியுது. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும். 7-8 மொழிகளிலே இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். ஓடிடி தளத்துல தான் வெளியிட போறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த படம் வெளியாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திமுக அரசாங்கம் திரைப்படத்துறையினரை அச்சுறுத்தி கொண்டிருப்பார்கள். எனவே அதை தவிர்க்கக்கூடிய வகையிலே இப்பொழுது இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய இந்து மக்கள் கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவித்தது. ஜல்லிக்கட்டு அரங்குக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுல எங்க எதை பார்த்தாலும் இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு பேர் வைக்கிறது ஒரு பக்கம், அதுக்கு அவருக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க தீரர் சத்தியமூர்த்தி சிலை இருக்குது, அவர் சிலை கருணாநிதி காலடியில் இருக்குது. அந்த வளாகத்திலோட கருணாநிதிக்கு பெரிய சிலை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாடு முழுக்க இப்ப மாடர்ன் தியேட்டர்ஸ் முன்னாடி போனாங்க, அங்க ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அந்த இடத்துல சிலை வைக்கணும். நல்ல வேளை அந்த குடும்பத்தார் இப்ப அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால பின்வாங்கி இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் கருணாநிதி சிலை, ஈவேரா சிலை இவைகளை எல்லாம் வைத்து தமிழ்நாட்டிலே இந்துக்களை ஒழித்து கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய தேசிய கொள்கைகளை தேசிய தலைவருடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அது நடக்காது, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நடக்காது. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.